ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எறா தொக்கு தாங்க. ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். எறா தொக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நல்ல இது எறா பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டைகர் ப்ரான் சொல்லுவோம்ல, அது இன்றைக்கி கிடச்சிச்சு. அதில் தான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நல்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயத்தை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கேங்க. 3 தக்காளி இருக்கும், அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க. இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரான் பார்த்துடலாம். நல்ல பெரிய ஃப்ரானாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாள் ஆகிட்டா வாய்ஸ் கொடுக்கவே வர மாட்டேங்குதுங்க. எறா பாருங்கள், ரொம்ப பெருசு. அதாவது இந்த டைகர் ஃப்ரான் சொல்லுவோம்ல, அது கடையிலே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணினா போதும். அந்த குடலெல்லாம் வந்து கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. அவ்வளோதான். ரெசிபியை வந்து நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த கிரேவி வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வாங்க பார்த்துடலாம். நல்ல ஒரு பெரிய வடைச்சட்டி வச்சுருக்கேன். சூடாயிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வதங்கி வரணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். கிரேவி, தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நம்ம இஷ்டம்தான், நம்ம தான் பேர் வச்சுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எறா கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல காரமான மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். என்ன தான் காரம் சேர்த்தாலும் இறாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நான் காரப்பொடி சேர்த்துட்டேன். ஃபைனலாக மிளகுத்தூளும் சேர்க்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. இந்த 3 தான் நான் சேர்த்துருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இந்த ஃப்ரான் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சீ ஃபுட் லவ்வர்னே சொல்லலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரான் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிட்டேங்க. நல்லா ஒரு 4-5 தண்ணியில் நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருவோம். எவ்வளோ பெரிய பெரிய இறாலாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம ஒரு சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரான் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கிரேவி வந்து சிம்பிளான கிரேவி தான். நான் இதில் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான் சேர்த்தி பண்ணியிருக்கேன். நல்லா சுருள வதக்கிட்டு தண்ணி இதுக்கு தேவையில்லை. பட்டு இது கொஞ்சம் பெரிய எறாவாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஃபைனலாக வந்து சோம்பு தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். எனக்கு வேண்டாங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். செமி கிரேவி இருந்தால் போதும். இப்போ ஃபைனலாக நான் சொன்னேன்ல மிளகுத்தூள் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஃப்ரானில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காரம் சேர்த்தாலும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி திறந்துருங்க. எண்ணெய் மிதக்க இறால் கிரேவி வந்து ரெடி. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்ல சூடான சாதம் போட்டுட்டு இந்த கிரேவி போட்டு இறா போட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சீ ஃபுட் வந்து அதிகமாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க ரெசிபி. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போட்டு. உங்கள் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஆதரவை வந்து கண்டிப்பாக செல்வி ரூபி சேனலுக்கு கொடுங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க.